இப்போ இலங்கையில் எரிபொருள் பிரச்சனை ஒரு பாரிய பிரச்சனையாக போய்கிட்டு இருக்குது. இது சமாளிக்கிறதுக்காக அரசாங்கமும் பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருது. அப்போ நம்ம பார்த்த மாதிரி இருந்தால் இந்த கியூஆர் முறை மீண்டும் அரசாங்கம் கொண்டுட்டு வந்திருக்கு. இந்த கியூஆர் முறை மூலமாக இந்த நீண்ட வரிசைகளில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கியூஆர் முறை ஒரு சில விதிமுறைகளின் அடிப்படையில் கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. அப்போ இந்த கியூஆர் முறையை பாவிக்கிறதா இருக்கட்டும், இந்த கியூஆர் முறை சம்மந்தமாக பல்வேறு பிரச்சனைகள் இந்த வாகனம் வச்சிருக்கவங்களா இருக்கட்டும், இந்த மக்கள் மத்தியில் காணப்படுது. ஆகவே இந்த கியூஆர் கோடை எடுக்கணுமா இருந்தால் கவர்மெண்ட் ஒரு இணையதளத்தை அறிமுகப்படுத்தி இருந்தாங்க. அதுதான் இன்னுமே காணப்படுது. அது fuelpass.gov.lk அப்படின்றது அந்த இணையதள முகவரி. ஆகவே இந்த இணையதள முகவரிக்கு போன மாதிரி இருந்தால் ரெஜிஸ்டர் பண்ணாதவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளலாம். ஆல்ரெடி ரெஜிஸ்டரில் இருக்கிறவங்களுக்கு அந்த கியூஆர் கோடு காணப்படுது. அப்படி தான் காணப்படுது. ஆக இந்த கியூஆர் கோடை வச்சு தான் நிறைய விஷயங்கள் சமூக ஊடகங்களில் பகிரப்படுது. அதாவது இந்த இணையதள முகவரியை அடிப்படையாக வச்சு தான் நிறைய விஷயங்கள் போலியாக பகிரப்படுது. ஆகவே அது தொடர்பாக மக்களுக்கு தெளிவை கொடுக்கறது நம்மளோட கடமை. அது தொடர்பாக நம்ம பார்த்தோம்னா அது என்ன மாதிரியான தெளிவை மக்களுக்கு நம்மளால கொடுக்கலாம். அதாவது இந்த கியூஆர் முறையை, அதாவது இந்த கியூஆர் கோடை எடுத்துக்கிறதுக்காக பெற்றுக்கொள்கிறதுக்காக அரசாங்கம் ஒரு இணையதள முகவரியை நீங்கள் சொன்ன மாதிரி அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. அந்த இணையதள முகவரியை வச்சு தான் இப்போ நிறைய மோசடிகள் நடக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த இணையதள முகவரி அரசாங்கத்தால் நீங்கள் சொன்ன மாதிரி கொடுத்திருந்த அதிகாரப்பூர்வ இணையதள முகவரியானது fuelpass.gov.lk அப்படின்றது மட்டும்தான். இதை தவிர்த்து சில தவறான போலியான முகவரிகள் வாட்ஸ்அப் ஊடாகவாக இருக்கட்டும் அல்லது ஃபேஸ்புக் ஊடாகவாக இருக்கட்டும், இந்த லிங்கை கிளிக் செய்யுங்க, அப்போ உங்களுக்கு இது மூலமாக போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளலாம், நீங்கள் உங்களோட கியூஆரை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு தெரிவித்து நிறைய மெசேஜஸ் இப்போ ஷேர் பண்ணப்பட்டுட்டு வருது. அது தொடர்பில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதாவது நிறைய பேர் அன்றாடம் அவங்களோட வேலை பழுவாக இருக்கட்டும், இந்த பிஸி ஷெடியூலில் இப்படி ஒன்று ஓகே இது அதுக்கு தான் அப்படின்னு நினைப்போம். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி சந்தர்ப்பங்களை கவனமாக இருக்கணும். அரசாங்கத்தான இந்த ஃபியூல் பாஸ் அப்படின்னு படித்து போகும்போது அது ஒன்று சேர்ந்தே தான் வருது. ஃபியூல் பாஸ்ன்னு சொல்லி நம்ம ஒரு ஸ்பேஸ் விட்டு அடித்தாலும் அது வேறு வேறு இணைப்புகளுக்கும் போகுது. அது அப்போ இந்த மாதிரி வாட்ஸ்அப் மெசேஜஸ் வரும்போது ஈஸியாக என்ன செய்வாங்க, ஒரு கிளிக் பண்ணி அது போயிடுவாங்க. ஆமாம், அதாவது இப்போ கவர்மெண்ட்டால் உங்களுக்கு பர்சனலாக வாட்ஸ்அப் மூலமாக இந்த ஃபியூல் பாஸை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, அதாவது இந்த கியூஆர் கோடை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி எந்த ஒரு மெசேஜஸும் உங்களுக்கு வராது. இப்போ நீங்களாக தான் போயிட்டு அந்த இணையதளத்துக்கு போயிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளணும். அப்போ இப்படி வர்ற சந்தர்ப்பத்தில் நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா அதில் சில எழுத்துப்பிழைகள் இருக்கலாம். இப்போ கவர்மெண்ட்டோட ஒரு இணையதளமாக இருந்தால் கட்டாயம் gov.lk அப்படின்றது gov.lkன்ற அந்த இது கட்டாயம் அந்த யூஆர்எல்ல காணப்படும். இதே கவர்மெண்ட் இல்லாத நீங்கள் அது இந்த விஷயத்துக்கு மட்டுமில்லை, பொதுவாகவே கவர்மெண்ட் இணையதளங்களுக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இறுதியில் யூஆர்எல்ல இறுதியில் gov.lk அப்படின்றது தான் இருக்கும். இதே மோசடி இணையதளங்களில் அது இருக்காது. அவங்க .com பாவிச்சிருக்கலாம், இல்லாட்டி வேறு ஏதாவது பாவிச்சிருக்கலாம், அந்த மாதிரி பல விடயங்களை பாவிச்சிருக்கலாம். எனவே இது தொடர்பில் கவனமாக இருக்கணும். அடுத்ததாக நாங்கள் இந்த கியூஆர் முறையில் பார்க்கும்போது நிறைய பேருக்கு இருக்க ஒரு சந்தேகம் தான், இப்போ நாங்கள் இது நீங்கள் சொன்ன மாதிரி பொருளாதார நெருக்கடி காலத்திலேயே அறிமுகப்படுத்தின ஒரு விடயம் தான் இந்த கியூஆர் கோட். இந்த கியூஆர் கோட் வரிசைகளை கட்டுப்படுத்துறதை தவிர்த்து இந்த ஒரு அதாவது ஒரு சரியான ஒரு நிலையை கொண்டு போகலாம், அதாவது பேலன்ஸாக கொண்டு போகலாம். இந்த இருக்கிற எரிபொருளை நாங்கள் கவனமாக பாவிக்கலாம். ஏன்னா இப்போ நாங்கள் இந்த வரிசையில் இருக்கும்போது நான் கூட அடிக்கலாம், நீங்கள் குறைவா அடிக்கலாம் அப்படின்னு இருக்கும். இந்த தட்டுப்பாடு நிலவர காலத்தில் அதை ஒரு நேர்த்தியாக கொண்டு போகணுன்றதுக்காக தான் இந்த முறை அந்த டைமில் அறிமுகப்படுத்தப்பட்டு அது மீண்டும் இப்போ நடைமுறைக்கு வந்திருக்கு. கவர்மெண்ட் இப்போ இதை பழைய கியூஆர் கோடை எனக்கு எடுக்கலாமா? நிச்சயமாக எடுக்கலாம். பழைய கியூஆர் கோடை நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஒரு வாகனம் வச்சுருக்கீங்க, அந்த வாகனத்துக்கு நீங்கள் பழைய கியூஆர் கோடு வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். சில வேளைகளில் நீங்கள் இந்த கியூஆர் கோடை, அதாவது பழைய கியூஆர் கோடை ரெஜிஸ்டர் பண்ணும்போது கொடுத்த ஒரு தொலைபேசி இலக்கம் இல்லாமல் இருக்கலாம், நீங்கள் இப்போ அதை பாவிக்காமல் இருக்கலாம், இல்லாட்டி அந்த ஃபோன் தொலைஞ்சிருக்கலாம். இப்படி பிரச்சனைகளுக்கு நீங்கள் முகம் கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் இப்போ அந்த கியூஆர் கோடு என்கிட்ட இல்லை, அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா இப்போ ஒரு புது கியூஆர் கோடு எடுக்கணும். ஆனால் நான் கியூஆர் கோடு எடுக்கும்போது நீங்கள் உங்களோட ஐடென்டிட்டி நம்பரை கொடுத்தீங்கன்னா அதில் என்ன வரும், நீங்கள் ஆல்ரெடி இதில் ரெஜிஸ்டர் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லி தான் வரும். அப்போ அந்த மாதிரி நேரத்துக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு தான்
அரசாங்கம் ஒரு வாட்ஸ்அப் இலக்கத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அந்த இலக்கமானது 07044444444, அதாவது 07047 தடவை வரணும். இதுதான் இந்த இலக்கம். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் திரையில் இந்த இலக்கத்துக்கு உங்களோட வாகனத்தோட இலக்கத்தை நீங்கள் ஃபோட்டோ எடுத்தோ இல்லாட்டி டைப் பண்ணியோ போட்டுட்டு எனக்கு இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ணித்தாங்க அப்படின்னு ஒரு சின்ன மெசேஜ் ஒன்று அனுப்புனீங்களா இருந்தால் எந்த மொழியாக இருக்கலாம் நீங்கள் அனுப்பலாம். சிங்களம், தமிழ், ஆங்கிலம் எந்த மொழியிலையும் அனுப்புனீங்களா இருந்தால் முதல்ல நீங்கள் ரெஜிஸ்டர் ஆகியிருந்த அந்த தரவுகள் வந்து நீக்கப்பட்டதுக்கு பிறகு நீங்கள் புதுதாக உங்களோட ஐடியை கொடுத்து உங்களோட வாகன இலக்கத்தை கொடுத்து நீங்கள் திருப்பி ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளலாம். இதுதான் இப்போ இந்த பழைய இல்லைன்னா உங்கள்கிட்ட அது இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம், அதில் பிரச்சனை இல்லை. இன்கேஸ் நீங்கள் அதை தொலைச்சிட்டிங்கன்னா. இல்லைனா சிலர் வந்து இப்படியும் நடக்குது சரண்யா. இப்போ நான் ஒரு வெஹிக்கிள் வச்சுருக்கேன், நான் இந்த வெஹிக்கிளை விற்றுட்டேன். அப்போ விற்றதுக்கு பிறகு அந்த வாங்கினவர் தான் இப்போ என்ன செய்வார், அதை வந்து அறிவிப்பார். அப்போ அவரோட ஃபோன் நம்பரை கொடுக்கக்குள்ள என்ன வரும், அந்த ரெஜிஸ்டர் நம்பர், அந்த வாகனத்தோட நம்பர் இதை ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்போ அந்த விற்றவர் வந்து அதை வந்து வாண்டடாக போய் அதை கேன்சல் பண்ணணும். சில சந்தர்ப்பங்களில் அப்படி விற்றவங்க கேன்சல் பண்ணாத சந்தர்ப்பங்களும் அதிகம்னு சொல்லப்படுது. அப்போ அதை கேன்சல் பண்ணால் அந்த புது ஓனர்ஸ்க்கு வந்து அதை எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்போ அரசாங்கம் இன்னொன்று தெரிவிச்சிருக்கிறாங்க, இப்போ பழைய தரவுகள் முழுதாக அளிக்கப்பட்டுருச்சு. ஆமாம், பழைய தரவுகள் அளிக்கப்பட்டுச்சுன்னா நிறைய பேர் இதில் ஒரு குழப்பம் வந்துருச்சு தானே. அப்போ நான் ஃபோன் நம்பர் வச்சுருக்கேன், என்கிட்ட இருக்க QR அழிஞ்சிருச்சா? அது இல்லை விஷயம். நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து அந்த நம்பருக்கு இதை வந்து நீக்கித்தாங்க, இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை நீக்கித்தாங்கன்னு ரிக்வெஸ்ட் போன அந்த பழைய ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து பழைய தரவுகள் வந்து தான் அளிக்கப்பட்டிருக்கு. அப்படி இல்லைனா நீங்கள் முதல்லையே வச்சுருந்தீங்க, உங்களோட ஃபோனில் QR இருந்தது, அப்படி இல்லைனா அந்த நம்பர் உங்கள்கிட்ட இருக்குது, நீங்கள் அதை இன்னும் வச்சுருக்கீங்கன்னா அந்த தரவுகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ இப்படி தான் போகுது இந்த QR பிரச்சனை. அதில் இந்த QRை வந்து எப்படி இப்போ நம்ம யூஸ் பண்ணலாம், எப்படி எடுக்கலாம்னு சொல்கிறது வந்து சுஜி சொன்ன மாதிரி இப்போ இந்த போலியான லிங்க்கை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அந்த போலியான லிங்க்கை பற்றி பார்க்கக்குள்ள இப்போ இது வந்து போலியான லிங்க், இதை வந்து கிளிக் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி எரிசக்தி அமைச்சுமை வந்து ஒரு விடயத்தை தெரிவித்திருந்தது. அது மட்டும் இல்லாமல் இலங்கை கணினி அவசர தயார் நிலை குழுவும் வந்து இந்த மாதிரியான லிங்க்ஸ் வந்து அதை வந்து கிளிக் செய்யாதீங்க. ஒரு லிங்க், ஒரு கிளிக் உங்களுடைய மொத்த தரவுகளும் வந்து திருடப்படக்கூடும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து இலங்கை கணினி அவசர தயார் நிலை குழுவுமே வந்து தெரிவித்திருந்தது. அதே நேரம் இந்த சைபர் பாதுகாப்பு நிபுணர் அசைல வைத்திய லங்காரா அவருமே வந்து அவருடைய எக்ஸ்தளத்தில் வந்து இந்த மாதிரி போலியான லிங்க் சம்மந்தமாக வந்து நீங்கள் கவனமாக இருங்க, அதிகாரப்பூர்வமான லிங்கை மட்டும் பயன்படுத்துங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை அவருமே வந்து உறுதிப்படுத்தியிருந்தார். ஆகவே இந்த போலியான லிங்க் சம்மந்தமாக வந்து நீங்கள் கவனமாக இருங்க, ஒரு அதிகாரப்பூர்வமான இணையதளத்தை மட்டும் பாவீங்க. அதை தான் நாங்கள் மறுபடியும் சொல்கிறோம். என்ன சுஜி? ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இந்த QR எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும், போலியான இணையதளங்களில் சிக்கிடக்கூடாது, ஏன்னா தரவுகள்ன்றது முக்கியமான ஒரு விஷயம். அப்போ இதை இப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இந்த நாங்கள் முதல்ல கொடுத்த fuelpass.gov.lk அப்படின்ற இணையதளத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் புதிதாக ரெஜிஸ்டர் பண்ணுறதா இருந்தால் உங்களோட ஐடென்டி கார்டு நம்பர், உங்களுக்கு ஃபோன் நம்பர் கொடுத்தோன்னா அதுக்கு ஒரு பின் நம்பர் வரும், அதை இன்க்ளூட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு உங்களோட வாகனத்தோட டீட்டெயிலாம் கொடுத்தோன்னா உங்களுக்கு பைக் இருக்கா, கார் இருக்கா, லாரி இருக்கா, பஸ் இருக்கா, அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ ஒரு வாரத்துக்கானதா இல்லாட்டி ஒரு நாளுக்கான உங்களுக்கு எவ்வளோ அந்த ஒதுக்கி இருக்காங்க அந்த அளவு உங்களுக்கு எல்லாம் தரவுகளும் வரும், அந்த QR வரும். அப்போ எனவே இந்த QR முறையை நாங்கள் சரியாக பயன்படுத்தும் போது இந்த எண்ணெய் பிரச்சனையும் ஓரளவு வந்து சமாளிக்கக்கூடியதாக இருக்கும். சிலர் வந்து அளவுக்கு அதிகமாக வந்து இந்த எண்ணெய்களை சேமிக்கிறது, பெட்ரோலை சேமிக்கிறது, இது வந்து இந்த QR ஸ்டார்ட் பண்ண முதல்ல இந்த லைன், இந்த யுத்தம் நடந்து அடுத்த நாள்ல இருந்தே இது இருந்துச்சு. ஆமாம், வாகனத்துக்கு அடிக்கிறது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய கேனில் பெரிய பிரச்சனைகள் இருந்துச்சு. இது அந்த டைமில் ஸ்டார்ட் ஆனது, அந்த டைம் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகலை. அப்பயே நாங்கள் வந்து என்ன செஞ்சிட்டோம்னா பரபரப்பை ஏற்படுத்தி எல்லாம் போய் கியூவில் நின்று அது ஒரு பெரிய பிரச்சனையானதுக்கப்புறம் இப்போ QR முறை வந்திருக்கு. இதை சரியாக பின்பற்றணும்னா கொஞ்சம் பிரச்சனைகளை குறிச்சிக்கலாம் அப்படின்றது தான். என்ன சரண்யா? எனவே மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.